ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். லிங்கோ அவங்க அம்மா கிட்ட, அம்மா அப்பா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு. டீமன் பிரிவு இருக்குல்ல, அதோட என்ட்ரி கிட்ட தான் இருக்காரு. நான் போய் பார்க்க போறேம்மா. என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு மட்டமாவா தெரியுது? ஷாஷா அளவுக்கு நான் வீரமா இல்லாம இருக்கலாம். அட்லீஸ்ட் என்னாலையும் சில விஷயம்லாம் பண்ண முடியும்னு சொல்றா. இங்க பாரு, யூச்சி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ நினைச்சனா இப்பயாவது நீ உன்னை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கணும். அடுத்தவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருந்தனா யூச்சி உன்னை திரும்பி கூட பார்க்காம போறது நடக்கதான் போகுது. யூச்சி அங்க ஸ்ட்ராங்கானதான் இருக்கான், அவன் பாத்துக்குவான். அதே மாதிரி ஷாஷாவும் அவங்க இனத்துக்கு கெட்ட பேர் வர மாதிரி எந்த வேலையும் பண்ண மாட்டா. உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க இன்னொரு பக்கம் ஷாஷா யாருங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. ஷாஷாவோட அத்தையோட பேரு பிங்ஷு. இது பிங்ஷுவோட சொந்தக்கார பொண்ணா. பிங்ஷு நம்ம ஊர் தலைவரை கொண்டது மட்டும் இல்லாம அந்த போர்ல எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷங்குன்னு இருக்கான்ல, அவன் குவான் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஷிங்கு மட்டும்தான் சப்போர்ட் வாங்குறா. என்னடா தப்பு பண்ணிட்டாங்க, அவங்களா கொலை பண்ணாங்க, பிங்ஷு வேற ஷாஷா வேற, நான் தனியா தான் பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா நீங்க ஒருவேளை ஷாஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருனா பிறக்கிற வாரிசு டீமன் பிரிவு வாரிசா இல்ல 6 செட்டு பிரிவு வாரிசா, நீ யோசிச்சு பாத்தியான்னு கேட்க ஷிங்காலையும் எதுவும் பேச முடியல. ஷிங்கு ஷாஷாவை பாக்குறதுக்காக மலையுச்சியில இருந்து கீழே வந்துடுறா. இங்க பாரேன், உனக்காக வந்துட்டு நம்ம நீங்க இருக்கார்ல, நிறைய ஹெர்பல் பாக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. பூச்சி உன் பக்கத்துலயே வராது, உடம்பு நல்லா இருக்கும், அதுக்காக தான் சொல்ல. நீ வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியான்னு சொல்லிட்டு ஷாஷா ஷிங்கோட காதல் ஏதோ விஷயம் சொல்ல போறா. அப்பன்னு பார்த்து ஷாஷாவா யாரோ அட்டாக் பண்ண வராங்க. யூச்சி நடுவுல வந்துடுறான். வந்து ஷாஷாவை காப்பாத்திடுறான். பார்த்தா அந்த யான் பெரியவர் இருக்கார்ல, அவர் தான் வந்திருக்காரு. பிங்ஷுவோட அண்ணன் பொண்ணு நீனு, எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்திருப்ப? இங்க இருக்க கூடாது, நீ கிளம்பி போமா, ஆளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லனா சும்மா விட மாட்டோம், சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு இருக்காரு. யூச்சி பாக்குறான். தப்பான எண்ணத்தோட வரல, சண்டைக்கு நாங்க ரெடின்னு கிளம்புறான். நிறுத்துங்கன்னு ஒரு குரல் கேக்குது. நம்ம நீங்க தான் அவன் டீமோட வந்துட்டு இருக்கான். பிங்ஷு நம்ம ஆளுங்க கூட சண்டை போட்டாங்க தான், ஆனா அது ஒரு போர். போர்னா ரெண்டு பக்கட்டும் சண்டை போட தானே செய்வாங்க. பிங்ஷு நம்ம தலைவரை அதிக நம்பர்ல இருந்துட்டு நம்ம தலைவர் வீக்கா இருக்கும் போது அடிச்சாங்களா? பிங்ஷு நம்ம தலைவரோட 10 வயசு சின்னவங்க, அப்பயும் அடிச்சு நேர்மையா தானே கொன்னாங்க. நேர்மையா தானே அந்த போர் நடந்தது. இப்ப எதுக்கு இவங்களை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கீங்க? அங்க நிக்கிற ஷாஷா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவ எனக்கு முக்கியமான கெஸ்ட். அவளுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா நான் யாரையும் கொல்ல தயங்கவே மாட்டேன். இதுக்கும் மேல இங்க இருக்க பிடிக்கல அப்படின்னீங்கன்னா கதவை ஓபன் பண்ணி வைக்கிறேன். யார் வேணா வெளிய போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஷாஷா பாத்துட்டு இருக்கா, எதுக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போறான் அப்படின்னு. ஆனா பக்கத்துல யூச்சி பாத்துட்டு ஷாஷா கம்ப்ளீட்டா நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. இங்க இன்னொரு பக்கம் யூச்சியோட அப்பாவும் மாஸ்டரும் வெளியே உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்க கிட்ட விஷயம் சொல்லி அனுப்புறதுக்காக தொப்பி அனுப்பியிருப்பாங்க போல. தொப்பி போறாரு. ஷாஷா சொன்ன எல்லா மெசேஜையும் சொல்றாரு. தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க நல்லபடியா எல்லா வேலையும் தான் பாத்துட்டு இருக்கோம், மாஸ்டர் மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட சொல்லாம ஓடி வந்தது தப்புதான். அதே மாதிரி யூச்சியோட அப்பா, நீங்க தயவு செஞ்சு உள்ள வந்துடாதீங்க, உள்ள எல்லாம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு, அதை காம்ப்ளிகேட் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு தொப்பி அங்க இருந்து போறாரு. பாத்தீங்களா, இந்த 2 பிள்ளைங்களும் நமக்கு என்னமா மெசேஜ் கொடுத்து விட்டுருக்காங்கன்னு. வெயிட் பண்ணுவோம், இல்லனா கிளம்புவோம்னு சொல்லிட்டு யூச்சி அப்பா முடிவே பண்ணிடுறாரு. அந்த கார்டன் இருந்த ஏரியாக்கு கிளம்பி போயிடுறாங்க. பார்த்தா அங்க அந்த செடி ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு. பக்கத்துல இருக்கிற செடிய பார்த்துட்டு, இதே மாதிரி ஒரு செடி ஒண்ணுதான் லேடி சன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்க எடுத்துட்டு போனாங்க. அது எங்க கிடைக்கும்னு தெரியலையே, இங்க இருக்கிற செடி எல்லாம் எரிஞ்சு போச்சுன்னு சொல்ல உள்ள ஒரு இடம் இருக்கு. அந்த தோட்டம் என் குடும்பத்துக்கு மட்டும் சொந்த தோட்டம், வேற யாரும் வெளிய ஆளுங்க வரக்கூடாதுன்னு சொல்ல, அப்ப நான் இங்கே நிக்கிறேன்னு ஷாஷா சொல்றா. நீ வெளியாள் கிடையாது, நீ வரலாம். ஏய் நீங்க நில்லுன்னு நம்ம யூச்சிய பார்த்து சொல்லிட்டு நீங்க அங்க உள்ள கூட்டு போயிட்டு இருக்கான். ஷாஷாவ ஒரு வீட்டுக்கு நீங்க கூட்டு போறான். தோட்டத்தோட இருக்கு. இந்த வீடு என் அப்பாவோடது, பார்த்து பார்த்து அவரே ரெடி பண்ணாரு. அப்புறமா என் அங்கிள் தான் அதை பாத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு, இந்த செடி இருக்கு பாரு, இந்த செடி தான் அங்க எரிஞ்சு போயிருந்த செடி. இது அப்பா பொக்கிஷமா பாதுகாத்துட்டு இருந்தாரு. எவ்வளவோ ட்ரை பண்ணாரு, வேற வளர்க்கவே முடியல. இது ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்லிட்டு டக்குனு அதை பிச்சிடுறான். ஏன்டா பிச்சைன்னு கேட்க, உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கதான்னு சொல்லிட்டு ஷாஷாவை உள்ள கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த செடியோட கஷாயத்தை குடிச்சதுமே ஷாஷாக்கு உடம்பு தெளிவாயிடுது. இது கொண்டு போய் மத்தவங்களுக்கும் கொடுங்க, இந்த செடியை வச்சு எல்லாரும் சரியாகட்டும் நீங்க சொல்லிட்டு இருக்கான். ஷாஷா அதுல இருந்து ஒரு சின்ன பகுதியை மட்டும் எடுத்துக்கிறா. இது எதுக்கு ஷாஷான்னு நீங்க கேட்டுட்டு இருக்கான். இதுவா, உன் உடம்புலயும் விஷம் இருக்குல்ல, அந்த விஷத்தை எடுக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் பாக்குறேன்னு சொல்றா. நீங்க பாக்குறான். இதெல்லாம் கேட்காது ஷாஷா, வேஸ்ட் பண்ணாத உன் எனர்ஜிய, இப்பதான் நீ சரியா இருக்க. ஷாஷா உனக்கு ஒண்ணு தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான். இந்த உலகத்துல எத்தனையோ நான் வருஷம் வாழ்ந்திருக்கேன்ல, ஆனா உன் கூட அந்த இடத்துல இருந்தேன் பாரு, ஒரே வீட்ல, அதான் என் வாழ்க்கையிலேயே ஹாப்பியான வாழ்க்கை. அது மாதிரி என் வாழ்க்கையில எப்பவுமே நிம்மதியாவே இருந்தது இல்லைன்னு சொல்லிட்டு ஷாஷாக்கு கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வந்துட்டு இருக்கான். ஷாஷா ஆனா தலையை திருப்பிக்கிறா. ஆனா நடக்கிற எல்லாத்தையுமே ஓரமா ஒளிஞ்சிருந்து யூச்சி இருக்கான்ல, அவன் பார்த்துட்டு தான் இருக்கான். ஒரு மாதிரி பயங்கரமா டென்ஷன் ஆகுது. ஷாஷா தள்ளி வந்து உட்காந்துக்கிறா.
சரி ஓகே. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். 2 பேரும் இங்க கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாமா? அப்படின்னு நீங்க கேட்குறான். இந்த இடத்துலயா 2 பேருமான்னு ஷாஷா ஷாக் ஆயிட்டு இருக்கா. யூச்சி வெளிய நிக்கிறான்னு நிங்குக்கு நல்லாவே தெரியுது. வேணும்னே தான் பண்ணிட்டு இருக்கான். ஒரே கட்டில்ல 2 பேரும் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஷாஷா, நீ இருக்கும்போது மட்டும் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ இல்லாதப்பலாம் எப்பவுமே டென்ஷனா இருக்கும். நீ இருக்கும்போது பாரேன், என் உயிர் பயம் கூட இல்லாம நான் நிம்மதியா இருக்கேன்னு சொல்லிட்டு நைட் அப்படியே 2 பேரும் தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில கிளம்பி வெளிய வந்தா, "ஷாஷா நீ நைட் ஃபுல்லா வரவே இல்ல. ஓகே தானே? விஷம் போயிடுச்சா?" அப்படின்னு யூச்சி கேக்குறான். "வரவே இல்லையா? ஏன் ரூம் வாசல்லயே வந்து வெயிட் பண்ணியா என்னன்னு?" சொல்லிட்டு நிங்கு நக்கலா கேக்குறான். ஷாஷா என்ன நம்பி என் கூட வந்த பொண்ணு. அவள காப்பாத்த வேண்டியது என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க உன்ட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு இந்த தடவ யூச்சிய கூப்பிடுறான். எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு நீங்க தனியா போயிட்டு கேட்க, நெறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. ஷாஷா 6 செட்டோட ஒரு பெரிய குடும்பத்துல பொண்ணா பொறந்திருக்கா. அடுத்த தலைவியா அவ ஆகப் போறா. ஆனா நீனு டீமன் குலத்தோட பையனா பொறந்திருக்க. உனக்கும் அவளுக்கும் என்னைக்குமே செட் ஆகாது. உலகம் போற போக்குல காதல்ங்கிறது இப்போதைக்கு பெருசா தோணலாம். ஆனா நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும்போது அது பெருசா தோணாது. ஷாஷா அவன் மேல பாசம் வச்சிருக்காங்கிறது பயங்கரமா தெரியுது. அதுல மாற்று கருத்து ஒண்ணும் இல்ல. ஆனா வாழ்க்கை போட்டு அடிக்கிற அடியில காதல் 2வது பட்சமா தோண ஆரம்பிச்சுரும். சோ நீ இப்பவே உன்ன ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். எதையும் ஃபோர்ஸ் பண்ணாதன்னு. ஃபோர்ஸ் பண்றதா எனக்கு இருக்கிறதுலயே புடிச்ச வேலை. இப்ப நீ என்ன பண்ணலாங்கிறன்னு நிங்கு நக்கலா கேக்குறான். ஷாஷா அங்க வந்துடுறா. எதுக்கு 2 பேரும் சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசுறீங்கன்னு கேட்க, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம்னு 2 பேரும் சிரிச்சு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க இன்னொரு பக்கம் நிங்கோட அம்மா இருக்கால, அவ அந்த டீமன் தலைவனோட உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த தலைவனுக்கு ஒரு செகண்ட் ஒய்ஃப் ஒருத்தி இருக்கா. அவரோட பையன் ஓடி வந்து, "அப்பா மூச்சிங்க நெனச்சு எனக்கு பயமா இருக்குப்பா. அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவனான்னு" சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். "எதுக்கும்மா பையனுக்கு இதெல்லாம் சொல்லிக் குடுக்குற? சின்ன பையன் தானேன்னு" சொல்லிட்டு நிங்கோட அம்மா பேச ஆரம்பிக்கிறா. "இல்ல நான் என் பையனுக்கு சொல்லிக் குடுக்கல. நடக்கிறதெல்லாம் தெரியறதுக்கு அவனுக்கு ஒண்ணும் டைம் ஆகாது. நீ வா நம்ம கிளம்பலாம்" அப்படின்னு பையன கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கா. "நீங்களும் ரொம்ப பாசமா பேசுறீங்க உங்க செகண்ட் ஒய்ஃப் கிட்ட. ஆனா அவங்க உங்கள கண்டுக்கவே மாட்றாங்கன்னு" சொல்லிட்டு நிங்கோட அம்மா நல்லா ஏத்தி விட்டுட்டு இருக்கா. "அது கரெக்ட் தான். நான் கூட உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு மனைவி அந்தஸ்து குடுக்கலான்னு தான் பாக்குறேன். ஆனா நீ உன் பையன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கியே. என்ன விஷம் வச்சிருக்க? சாகவே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க கவலையே படாதீங்க. இந்த தடவ நான் நல்ல பாய்சனா வச்சுடுறேன். கண்டிப்பா அவன கொல்ல பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிங்கோட அம்மா சொல்றா. சரி ஓகே. உன்னால என்ன முடியுமோ அத பண்ணுன்னு சொல்லிட்டு இவனும் பேசிட்டு இருக்கான். டீமன் தலைவனும். இன்னொரு பக்கம் நம்ம நீங்க அவன் அசிஸ்டன்ட்ஸோட எப்படி இந்த சண்டை போடுறதுன்னு பேசிட்டு இருக்க ஷாஷாவும் யூச்சியும் உள்ள வராங்க. நீங்க கூட அவங்கள தனியா விட்டுட்டு மத்த 2 பேரும் வெளிய போயிடுறாங்க. ஆனா வெளிய போறதுக்குள்ள ஷோகுன் இருக்கான்ல, அவன் முகத்த ஷாஷா பாத்துடுறா. சண்டை போட ஆரம்பிக்கிறா. "நீங்க என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்க, இவன் தான் நம்ம 2 பேரும் மலை உச்சியில இருந்து விழுந்தோம்ல, இவன் தான் அந்த கயிற கட் பண்ணி விட்டான்னு சொல்ல, நீங்க உடனே திரும்பி பார்த்து முழிக்க ஆரம்பிக்கிறான். ஷாஷாக்கு இப்பதான் தெரியுது. அட ஃப்ராடுங்களா? 2 பேரும் அப்பைல இருந்தே டீம் போட்டு வொர்க் பண்ணியிருக்கீங்களா? நான் தேவையில்லாம என் உயிர குடுத்து உன்ன காப்பாத்திட்டேன். நீ என்ன பண்ற? ரொம்ப வந்து நடிக்கிற. அதனால ஏதாவது நல்ல ஹீரோவா மாறிடு. டிராமாலலாம் போய் நடின்னு சொல்ல, ஷோகுன் பாத்துட்டு இருக்கான். "எங்க மாஸ்டர பத்தி அப்படிலாம் தப்பா பேசாதீங்க. உங்கள மாரி ஒரு ஊர்ல, அந்த கேவலமான ஊர்ல கூட அவர் அவ்ளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்காருன்னு" சொல்ல, "என்னது? எங்க ஊர் அவ்ளோ கேவலமான ஊரா? ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" திட்ட ஆரம்பிக்கிறா. நீங்க பாக்குறான். "இல்ல, இல்ல அப்படிலாம் இல்ல. உங்க ஊரு நல்ல ஊரு தான். எனக்கு நல்லாவே தெரியும். என் அப்பா கூட சொல்லியிருக்காருன்னு" சொல்றான். "எப்ப பாரு அப்பா, அப்பான்னு பேசிட்டு இருக்க. உன் அம்மா பத்தி பேச மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா கேக்குறா. அவங்க அம்மா இருக்காங்கல்லன்னு சொல்லிட்டு ஷோகுன் பேசுறதுக்கு வரான். கரெக்ட்டா அந்த நேரம்னு பார்த்து நிங்கோட அம்மா வந்துடுறா. "என் பையனுக்கு அடிபட்டுருச்சுன்னு கேள்விப்பட்டேன். விஷத்துல கஷ்டப்படுறான்னு கேள்விப்பட்டேன். அதான் பார்க்க வந்தேன்னு" சொல்ல, நிங்கு நக்கலா பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, குவான், ஷோகுன்லாம் இருக்காங்கல்ல, அதுக்கும் மேல நக்கலா பார்த்துட்டு இருக்காங்க. "இப்ப வரேன்னு சொல்லிட்டு என்ன பத்தி நீங்க கேவலமா நினைக்கிறீங்கன்னு புரியுதுப்பா. எனக்கு வேற வழியே கிடையாது. என்ன டீமன் தலைவர் அடைச்சு வச்சு கஷ்டப்படுத்துறாரு. இப்போதான் எனக்கு டைமே கிடைச்சது. நான் வந்தேன்னு" சொல்ல, ஷாஷா பார்க்கறா. "இல்லையே, அன்னைக்கு சண்டை நடந்தப்ப கூட நீங்க தோட்டத்துல போய் செடி பறிச்சுட்டு வந்தீங்களே! நான் பார்த்தேனே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரொம்ப நடிப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காதன்னு சொல்லிட்டு நீங்க அவகிட்ட பேசிட்டு இருக்கான். "அன்னைக்கு பார்த்த பொண்ணு தானே நீனு. நீ எதுக்கும்மா என் பையன் கூட இருந்துட்டு இருக்க? என் பையனுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். இங்க பாருடா, உங்க அப்பாவோட வாள். இது உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். இத வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்ல நீங்க வாங்கிக்கிறான். இவங்க இங்க ஸ்டே பண்ண விரும்புறாங்க போல. ஏதாவது ரூம் ஒண்ணு ஏற்பாடு பண்ணுங்கன்னு நீங்க சொல்றான். உங்க அம்மா இருக்காங்களடான்னு ஷாஷா போறா. அது என் அம்மா கிடையாதுன்னு திட்டிட்டு நீங்க அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுறான். நீங்க தனியா போய் நிக்கிறான். அந்த வாள் எடுக்குறான். அத எடுத்ததுமே உங்க அப்பாவோட ஞாபகம் வந்துருது. "இங்க பாரு, எப்பவுமே நீ நல்ல நிம்மதியோட நீண்ட ஆயுசு வாழணும். நான் உனக்கு வாழ்த்தி என்னோட வாள பத்திரமா உன்னை பாதுகாக்கிறதுக்காக குடுக்குறேன்னு" இந்த வாள குடுத்திருக்காரு. இது மறுபடியும் இப்பதான் அவன் கைக்கு வந்திருக்கு. அத அழுதுட்டே இந்த வாள அப்பாவ நினைச்சுட்டு ஓபன் பண்ணி பாத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஷாஷாக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. குவான் கிட்ட வந்துடுறா. "நடக்கிற விஷயத்தெல்லாம் எனக்கு சொல்ல போறியா இல்லையா? நீங்க கிட்ட கேட்கலான்னு போனேன். ரூம்குள்ள போயிட்டு கதவ சாத்திக்கிட்டான். அவங்க அம்மாக்கும் நீங்கக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்க, இங்க பாரு,
நிங்கோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அப்பாவ ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறமா ஒரு 6, 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் நிங்கே பொறந்தான். ஆனா அவங்க அம்மாக்கு இந்த டீமன் தலைவர் இருக்கான்ல, இப்ப இருக்கானே நீச்சி, அவன் கூடயும் ஒரு தொடர்பு இருந்தது. நிங்கு பொறந்தப்ப எல்லாரும் இது நீச்சியோட பையன் தான் சொல்லிட்டு நிங்கோட அப்பாவ இன்னும் கஷ்டப்படுத்துனாங்க. ஆனா நிங்கு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அப்படியே பாக்குறதுக்கு அவங்க அப்பா மாரியே இருந்தான். அதுக்கப்புறம் தான் அந்த ரூமர் எல்லாம் கொஞ்சமாவது அடங்குச்சு. ஆனா அந்த நிங்கோட அம்மாலாம் ஒரு பொம்பளையா கேவலமானவ. மாஸ்டரோட பொண்ணுன்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அவள மாரி ஒரு கேவலமான பொண்ணெல்லாம் யாரும் கல்யாணமே பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்ல, இமோஷனல் ஆகுற மாரி கொஞ்சம் நடிக்காதடா. கம்மியா நடி. உனக்கு நிங்கோட அம்மாவே நடிப்புல பரவாயில்ல போலயேன்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்ட்டா நிங்கோட அம்மா அங்க வந்துடுறா. என்னம்மா என்ன பத்தி பேசிட்டு இருக்கியா? தனியா பேசலாமான்னு சொல்லிட்டு ஷாஷாவோட ரூம்க்கு வரா. பரவாயில்லையே உனக்கு ரூம் சூப்பரா என் பையன் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கான். ஏன் ரூம் ஆனா இவ்ளோ நல்லா இல்லன்னு சொல்ல, ஏன்னா உங்க பையன நான் பாதியிலே விட்டு போலல. அதான் எனக்கு நல்ல ரூம் போலன்னு சொல்லிட்டு ஷாஷா நக்கலா பேசிட்டு இருக்கா. உட்காந்து காஃபி குடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல ஷாஷா லைட்டா ஏதோ ஒரு மருந்த கலந்துடுறா. இத நிங்கோட அம்மா வாய்க்கிட்ட வரைய கொண்டு போயிட்டு குடிக்காமலே வச்சிடுறா. என் பையன் என் மேல கோவமா இருக்கான்னு தெரியுமா? ஆனா என்ன பண்றது? நீயும் ஆனா பிங்ஷுவோட சொந்தக்கார பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். இதுக்கும் மேல சரிப்பட்டு வராது. நீ எதுக்குமா இங்க இருக்க? என் பையனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்க, சம்பந்தம்லாம் ஒண்ணும் இல்லையே, சும்மாதான் ஃப்ரெண்டு மாதிரி. அதனால தான் இங்க வந்துட்டு இருக்கேன். எனக்கு எங்கேயாவது நீதி நல்லா இல்ல அப்படின்னா, அங்க போய் நீதிய நிலைநாட்டுறது தான் என் முக்கியமான வேலை. அதுக்கு தான் வந்தேன்னு வச்சுக்கலாம். நீங்க இன்னும் டீய குடிக்கலையேன்னு கேக்குறா. நீ குடிக்காம இருக்கியேம்மா, 2 பேரும் பாதி பாதி குடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த லேடி எதையோ கலந்து டீய குடுத்துட்டு இருக்கா. ஷாஷா பாத்துட்டு இருக்கும்போது இந்த லேடி ட்ரெஸ் பட்டு தப்பி தவறி டீ கீழ விழுந்த மாதிரி ஒரு நடிப்ப போட ஆரம்பிக்கிறா. சாரிம்மா டீய கீழ கொட்டிட்டேன். சரி மன்னிச்சுக்கோ என்னன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நக்கலா அவ கிளம்பி போயிட்டு இருக்க. ஷாஷா அந்த டீய பாக்குறா. இந்த அம்மாக்கு நான் ஒரு மருந்து குடுத்தா, இந்த அம்மா எனக்கு தூக்க மருந்து குடுக்குதா? செம்ம காமெடின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி தூங்க போறா. தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ பக்கத்துல இருக்க மாதிரி இருக்குன்னு டக்குன்னு கத்தி எடுத்து கழுத்துல வச்சிடுறா. பார்த்தாதான் தெரியுது அங்க இருக்குது நீங்க தான்னு. அறிவு கட்டவனே இங்க என்னடா பண்றேன்னு கேட்டுட்டு இருக்கா. எனக்கு போர் அடிச்சுது. அதான் உன்னை பார்த்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு வந்தேன். நீ தூங்கிட்டு இருந்தியா? அதான் நானும் தூங்கிட்டேன். என்னை பத்தி மோசமானவன் நினைச்சிட்டு இருக்க. ஏதாவது ஒரு மோசமான பையன் தூங்குறதுக்கு தனியா பில்லோ கூட கொண்டு வருவானா? வந்துட்டு உன்கிட்ட எதுவும் தப்பா நடந்துக்காம ஜாலியா படுத்து தூங்கிட்டு இருப்பானா? நான் எவ்வளவு நல்லவன் அது கூட உனக்கு புரியலையான்னு கலாய்க்க ஆரம்பிக்கிறான். ஷாஷா பாக்குறா ஓவரா பேசிட்டு இருக்கா. சரி சொல்லு எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேட்க, என் அம்மாவை பார்த்தேன்னு கேள்விப்பட்டேன். என்ன விஷயம்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறான். உங்க அம்மா எனக்கு ஒரு விஷயம் குடுத்தாங்க. நான் உங்களுக்கு குடுத்தேன். 2மே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. எங்க அம்மா என்ன குடுத்தாங்கன்னு கேட்க, உங்க அம்மாக்கு நான் வயிறு கலக்குற மருந்து குடுத்தேன். உங்க அம்மா எனக்கு தூக்க மருந்து குடுத்தாங்க. இது 2மே நடக்கலன்னு சொல்ல, என் அம்மாவ உன்னால மட்டும் தான் இப்படி டீல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்க பேச ஆரம்பிக்கிறான். எங்க அம்மாவ என் அப்பா கிட்ட என் அம்மாவ கூட்டு வந்தது போன தலைவன் இருக்கான்ல டீமன் தலைவன் அவன்தான். எங்க அப்பா வேற வழியே இல்லாம மாஸ்டரோட பொண்ணுங்கிறதால எங்க அம்மாவை ஏத்துக்கிட்டாரு. ஒரு 6 வருஷம் கொஞ்சம் கூட எங்க அம்மாவ திரும்பியே பார்க்கல. ஆனா 6 வருஷம் ஒண்ணா வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா மேல நம்பிக்கை வந்து எங்க அப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்ல 6 வருஷம் ஸ்கீம் பண்ணிருக்காங்களா? என்ன செம ஃப்ராடா இருப்பாங்க போலன்னு ஷாஷா சொல்லிட்டு இருக்கா. என் அம்மாவும் அப்படிதான். இந்த நீச்சி இருக்கான்ல அவனும் அப்படிதான். அவ்வளவு பக்காவா பிளான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எங்க அப்பா என்ன காப்பாத்துனாரு. அவர் இறந்து போயிட்டாரு. அவர் இந்த மலையை கூட தாண்டவே இல்ல தெரியுமா? இதை தாண்டி வெளியே போகணும்னு நினைச்சிட்டு இருந்தாருன்னு சொல்ல சரி பரவாயில்லடா இப்பதான் இந்த வில்லன் செத்து போயிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா சொல்லிட்டு இருக்கா. எல்லாமே சீக்கிரமா சரியாக போகுது ஷாஷான்னு சொல்லிட்டு நீங்க வாயில இருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறான். சீக்கிரமா எல்லாரும் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. எப்படி இன்னும் விஷம் எப்படி ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நிங்கோட அம்மா உள்ள ஓடி வந்துட்டு ஷாஷா தான் புது ஆளு. அவ வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நடந்திருக்கு. எதுக்கு ஷாஷாவோட ரூம்ல நீங்க இருக்கணும்னு பேசிட்டு நிங்கோட பல்ஸ் கூட செக் பண்ணி பாக்குறா. நான் புது ஆளா? நீங்க தான் இன்னைக்கு வந்தீங்க. நான் வந்தாவது கொஞ்சம் நாள் ஆச்சு. உங்க மேலதான் சந்தேகப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. வெளியே போங்கன்னு சொல்ல ஷுகுன் இருக்கான்ல அந்த லேடிய தர தரன்னு இழுத்துட்டு போயிடுறான். எங்க அப்பாவை பத்தி நான் நல்லா அக்கறைப்படுவேன்னு தெரியும். அதனாலதான் அப்பாவோட வாளை கொண்டு வந்தாங்கல்ல அதுக்குள்ள விஷத்தை வச்சு கொண்டு வந்திருக்காங்க. இதோ அந்த நீச்சி இருக்கான்ல அதான் டீமன் தலைவன். அவனோட உத்தரவுல தான் பண்ணிருப்பாங்க. ஷாஷா உனக்கு என்ன பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணுமா? என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். இந்த வீடு ஒண்ணு இருக்குல்ல இதுதான் 5 வயசு வரைய என்னோட ஒட்டுமொத்த உலகமுமே சொல்லிட்டு இருக்க. நம்ம நீங்க குழந்தையா இருக்கும்போது அவங்க அம்மா உள்ள கொண்டு வந்து போட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே குழந்தை ரொம்ப சின்னதா இருக்கு. அதோட லிம்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிருக்கோம். சீக்கிரம் சரியாயிரும். கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் அங்க இருந்து இந்த நீச்சி கூட்டு போயிருக்கான். ஷாஷாவும் நீங்கும் உள்ள போய் இப்ப அதை பாக்குறாங்க. குழந்தை அங்கேயே தனியா வளர ஆரம்பிச்சிருக்கு. நான் காட்டுவாசி மாதிரி உள்ள வளர்ந்தேன். சாப்பாட இந்த கதவு வழியா எனக்கு கொடுத்துருவாங்க. அதை சாப்பிட்டுப்பேன். தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. கட்டி தான் போட்டு வச்சிருப்பாங்க. மழை தண்ணி எல்லாம் வரும்ல அதெல்லாம் நான் புடிச்சு சேவ் பண்ணி அப்படிதான் குடிப்பேன். எல்லாரும் என்ன பார்த்து இந்த இடத்தோட தலைவனோட பையன் எப்படி இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு சிரிச்சாங்கன்னு சொல்ல நீங்க பாத்துட்டு ஷாஷாக்கு ஃபீல் ஆயிடுது. அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேக்குறா. அப்புறம் எனக்கு 5 வயசு ஆச்சா எங்க அப்பாக்கு நான் இங்க இருக்கிறது தெரிய வந்ததா அப்பா இங்க வந்தாரு. என்ன கூட்டு போயிட்டு அவர் வளர்க்க ஆரம்பிச்சாரு.
என்ன குணப்படுத்துறதுக்கே அப்பாக்கு பயங்கரமா உடம்பு வீக் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள்ல அவரு இறந்தும் போயிட்டாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, இந்த மீட்சிய பத்தி தெரிய வந்து வேகமா அவன கொல்றதுக்கு அவன்கிட்ட சண்டை போடுறதுக்கு வந்துட்டேன். அப்போ நடந்த சண்டையில தான் என்ன பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டான். அவன் அடியில இருந்த விஷத்துல தான் எனக்கு உடம்பு சரியாம போயிடுச்சுன்னு நெனச்சேன். ஆனா என் அம்மா எனக்கு குடுத்த வாள்ல விஷத்த கலந்து வச்சிருந்தாங்க. நான் சண்டைக்கு வரும்போதே எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இப்ப மறுபடியும் அதே டெக்னிக்க எங்க அம்மா ஃபாலோ பண்றாங்க. எங்க அம்மா என் அப்பா மாரியே என்ன ஈஸியா மேனிபுலேட் பண்ண முடியும்னு நெனைக்கிறாங்க. அந்த மாரி இல்லன்னு அவங்களுக்கு தெரியல. "சாஷா, இந்த இடம் ஆனா ரொம்ப மோசம். நீ இங்கருந்து கிளம்பி போயிரு. நீ அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும். யூச்சியோட கிளம்பு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு" சொல்லிட்டுருக்கான். "எதுக்கு கிளம்பணுமா? பைத்தியக்காரன் மாரி பேசாத. நான்லாம் கிளம்புற ஐடியாலயே இல்லன்னு" சாஷா சொல்லிட்டு, "உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிட்டு தான் போவேன்னு" சொல்றா. லிங்கு வேகமா அவள கட்டி புடிச்சுட்டு, "நீ இருக்கும்போது ரொம்ப நிம்மதியா இருக்கு. நிஜம் சாஷான்னு" சொல்லிட்டு இருக்கான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆகப்போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரையும் பாய்.